இன்னைக்கு வந்து இந்த இவங்க கட்டமைச்சிருக்கிறாங்க பார் சிஸ்டம். இந்த பெண்களுக்கு வந்து 2500 மாசம் கொடுக்கறது, பெண்களுக்கு வந்து ஃப்ரீ பஸ் எதுக்கு கொடுக்குற, ஃப்ரீயா பஸ் எதுக்கு கொடுக்குற? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இன்னைக்கு வந்து கோர்ட்ல இப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா பெண்களுக்கு வந்து மாதவிடாய் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நாள் லீவ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொடுத்துருக்காங்க. லீவ் கொடுக்கணும், சம்பளத்தோட லீவுனா அப்படி சும்மா லீவ் கொடுக்கறது எல்லாரும் கொடுத்துருவாங்க, சம்பளத்தோட லீவ் கொடுக்கணும் அப்படின்னு. அதுக்கு வந்து ஜட்ஜு சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா சம்பளத்தோட லீவ் கொடுக்கலாம், தப்பு இல்லை. இதனால இந்த பெரிய பெரிய முதலாளிகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு நஷ்டம் வரும். 30 நாள்ல 4 ஞாயிற்றுக்கிழமை போச்சுன்னா 26 டே அட்டெண்டன்ஸ் இருந்துச்சுன்னா ஃபுல் சேலரி கொடுக்கும். இப்போ லேடிஸுக்கு 25 டேஸ் அட்டெண்டன்ஸ் இருந்துச்சுன்னா சம்பளம் கொடுக்கணும்னு ரூல்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ லேடிஸ் எல்லாம் ஒரு நாள் வேலை செய்ய மாட்டாங்களா? 10 கோடி லேடிஸ் வேலை செய்யலைன்னா எத்தனை கோடி ரூபாய் லாஸ்? அது வந்து ஜட்ஜு பேசுற. இப்போ ஒரு சமூகத்தை லாஸ் லாபமா வச்சு பார்க்கணும். அந்த பெண் எவ்வளவு சிரமம் பண்றா, எவ்வளவு வயிற்று வலியில துடிக்கிறா, அவளுக்கு அந்த டைம்ல கட்டாய ஓய்வு தேவை அப்படிங்கறத பார்த்து தானே பேசணும். அப்ப இவங்க பெண்களை என்னவா பாக்குறாங்க தெரியுதா? பனி இஸ்ரேல பாக்குறாங்க. இவங்க அறியில்லாம சிங்க பெண்ணும் மங்க பெண்ணுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க பஸ் பிடிச்சிட்டு, பிங்க் பஸ்ல. இன்னைக்கு வந்து சிட்டால் வேலைக்கு வந்தா எவ்வளவு சம்பளம்? ஆம்பளைக்கு 650 ரூபா 750 ரூபா, நான் நார்த் இந்தியன் சொல்றேன், 650 ரூபா சம்பளம். பெண்களுக்கு எவ்வளவு சம்பளம்? 300 ரூபா தருவோம். இப்போ இவங்க வேலைக்கு வந்தா யாருக்கு லாபம்? ஆம்பளை தண்ணி போட்டு வேலைக்கு வர மாட்டான், பொம்பளை டெய்லி அட்டெண்டன்ஸ் போட்டு கரெக்டா வருவோம். புரியுதா? பின்னாடி என்ன சூழ்ச்சி இருக்கு புரியுதா? சும்மா வந்து உங்களை சிங்க பெண்ணு மங்க பெண்ணுன்னு கூப்பிட்டு இருக்காங்க. சொந்த காலில் நில்லு. ஏன் லேடிஸ் ஆப் கேட்கறாங்க? 7000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்யும். ஆம்பளை ஸ்டார்டிங் சம்பளமே 12000 ரூபாய் கேட்கும். என்ன பண்ணுவான்? அவன் போகலாம், அவன் வேற இடத்துல போவான், அவனுக்கு 100 இடம் இருக்கும். பொம்பளைனால எல்லா இடத்துலையும் வேலை செய்ய முடியும். பொம்பளை மூட்டத்துக்கு போக முடியுமா? ஏனியில் தொங்கிட்டு பெயிண்ட் அடிக்க முடியுமா? கஷ்டமான வேலையை கைவண்டி இழுத்துட்டு போக முடியுமா? எதுவும் பண்ண முடியாது. பொம்பளைனால என்ன சொல்லுங்க, ஜெராக்ஸ் கடையில் வேலை செய்யும். ஜெராக்ஸ் கடையெல்லாம் பெண்ணை மட்டும் தான் போடுவாங்க, ஆனால் போடவே மாட்டாங்க. ஏன்? சம்பளம் கட்டுப்படியாக. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, டைப் படிக்கிறது, சின்ன சின்ன வேலை. ஐடியில் சில சம்பளம் கிடைச்சிரும். இது பின்னாடி எல்லாம் இந்த ஒழுங்கமைப்பை சீர்குலைக்கிறது. அப்போ ஃபேமிலி யார் பாப்பா? ஹெல்த்தியான குழந்தை யார் வளர்ப்பா? நல்ல கல்ச்சர் பண்பாடு சொல்லி கொடுத்து அந்த குழந்தைய யார் வளர்ப்பா? இதெல்லாம் இவங்க சாட்டனிஸ்ட் பார்க்க மாட்டாங்க. ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை கொலாப்ஸ் பண்றதை பார்ப்பாங்க. அது மாதிரி தான் லூத் அலைஹிஸ்ஸலாம் சமூகம், அந்த வியாபாரத்தில் மோசடி பண்ண சமூகம், வழிப்பறி செய்யற சமூகம், இந்த மாதிரி மக்கள்கிட்ட வலுக்கட்டாயமா அதிக வேலை கம்மி சம்பளம் கொடுத்து வாங்குற வில்லன்கள், இவங்க கிட்ட தான் நபிமார்கள் மோதனாங்க. இவங்க எந்த காலத்திலுமே அல்லாஹ் சாமியை கும்பிடுறதுல இவங்களுக்கு பிரச்சனையே இருந்தது கிடையாது. ஏன்னா ஃபிரௌனுடைய ஆட்சியிலையும் பனி இஸ்ராயல்கள் தொழுதுட்டு தான் இருந்தாங்க, மூசாவும் தொழுதுட்டு தான் இருந்தாரு. எந்த காலத்திலுமே எந்த பைத்தியக்காரனும் தொழுவக்கூடாதுன்னு ஆர்டர் போடவே மாட்டான். அவனுக்கு எது போடுறான்? ரசூலுல்லாஹ் தொழுவக்கூடாதுன்னு ஆர்டர் போடுவானா? அதெல்லாம் ரொம்ப ரேர். 13 வருஷத்துல ஒரு வாட்டி தானே இந்த ஒட்டக கூடல் போட்டான், டெய்லியுமா போட்டுட்டு இருந்தான். அதெல்லாம் அவனுக்கு ஒரு மேட்டர் கிடையாது. எவ்வளோ இறங்கி வந்தாங்க கடைசி, அவங்க எவ்வளோ நெகோசியேஷனுக்கு வந்தாங்க. அதான் பிரச்சனை. புரியுதா? அசல் பிரச்சனை பாலிடிக்ஸ் தான்.